இன்னைக்கு சாட்ஜிபிடி கிட்ட என்கிட்ட கேப்சிகம் மட்டும்தான் இருக்கு, அதை வச்சு ஒரு நல்ல ரெசிபி சொல்லுன்னு நான் கேட்டேன். முக்கியமா வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் சொல்லுன்னு சொல்லி கேட்டேன். ஆனா அவன் என்ன கோவத்துல இருந்தான்னு எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் கொடுத்ததுனால இன்ஸ்டாமார்ட்ல போட்டு வாங்கியாச்சு. சாட்ஜிபிடி கொடுத்த ரெசிபி வந்து பெல் பெப்பர்ஸ் பாஸ்தா. அதுக்கப்புறம் அவனை மண்டையில அடிச்சு நீ பாதி பண்ணு நான் பாதி பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஹெல்ப் ஒண்ணுதான் கேட்டேன், அதுக்கு கீழே சிந்த மேல சிந்தன்னு வேலை பார்த்துட்டு இருந்தான். இது பத்தாதுன்னு அப்பப்ப ஏசியில போய் ஹால்ல வேற நின்னுக்கிட்டு என்னை வந்து அடிச்சுட்டு சமைக்க மட்டும் கிடையாது மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு புதையல். என்னத்தையோ மறந்துட்டேன்னு பார்த்தா உப்பு மறந்துட்டேன் போடுறதுக்கு. நாங்க சமைச்சதை விட டேஸ்ட் பார்க்கவும் ஜூஸ் குடிக்கவும் தான் இருந்தோம். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் பாடிட்டு இருந்தேன், ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க, ரொம்ப அசிங்கமா போச்சாதான். குக்கிங் நடுவில் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. சுருளிராஜன் மாதிரி சிரிக்கிற உன்னதாண்டி முதல்ல அரைக்கணும். சாந்து கிழக்கு பயம் வடக்கரை மார்த்தாண்டம். சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. அதாவது அது கண்டாவியா இருந்துச்சு. நான் எதுவும் திட்டு வேணும்னு மூஞ்சி அப்படி வச்சிருக்கான். ரொம்ப நேரம் ஆளை காணும், எங்க போனான்னு பார்த்தா கடையில போய் சாப்பாடு வாங்கி வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி நானும் எனக்கும் குடுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டேன்.